உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறேன். புது வீடு கட்டியாச்சு. அன்னைக்கு அந்த வீட்டை வந்து அன்னைக்கு தான் பிரதிஷ்டை பண்ண போறாங்க. பிரதிஷ்டை பண்ண போகிற அன்னைக்கு கணவன் மனைவிக்கு பயங்கரமான சண்டை, ரொம்ப சண்டை. உடனே மனைவி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இந்த புது வீடை டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீட்லயே நான் சூசைட் பண்ணி செத்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாங்கன்னா நேரம் வந்து பால் காய்க்கிறதுக்காக அப்பதான் கேஸ் ஸ்டவ் இதெல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இந்த கேஸ வந்து அவங்க ஆன் பண்ணி விடுறாங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க என்ன தேடுறாங்கன்னா தீப்பெட்டி தேடுறாங்க. இவங்க அவசரமா கோபத்துல சண்டை போட்டு உள்ள போனாங்களே தவிர தீப்பெட்டி கையில கொண்டு போகல. இது லிட்டரலா நடந்த சம்பவம். அவங்க வந்து தீப்பெட்டியை தேடும் போது ஒரு கை வந்து தீப்பெட்டியை கொடுக்கற மாதிரி ஒரு கை வந்துச்சாங்க. இவங்க அந்த ஒரு செகண்ட்ல வந்து நான் தீப்பெட்டி எடுத்துட்டு வரல, நான் வந்து இப்படி கோச்சிட்டு வந்து கதவை சாத்தி எனக்கு தீப்பெட்டி கொடுக்கற அளவுக்கு யாருமே இல்ல. அந்த ஒரு நிமிஷத்துல சுதாகரிச்சாங்களாமா. டக்குன்னு இவங்க வந்து யோசனை அந்த கை மறைஞ்சிருச்சாங்க. தெரியல இல்லன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்து அந்த வீட்லயே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஐயோ பிசாசு வந்து ரொம்ப மோசம். அவன் அப்படின்னா நீங்க அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. நீங்க வாயை திறந்து அறிக்கை செய்யக்கூடாது, நான் தற்கொலை பண்ணிக்க முடியும். ஏன்னா அதை கேட்டுட்டு இருப்பான் பிசாசு, அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பான். அந்த வார்த்தையை வச்சே உங்களை அப்படி கொண்டு போயிருவான். அந்த எண்ணத்தை வச்சே உங்களை அப்படி கொண்டு போயிருவான். ஐயோ ரொம்ப கவனம். சில விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா பிசாசு உள்ள உட்கார்ந்துருவான். அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தா, நீங்க இந்த மாதிரி விஷயத்துல நீங்க நீடிக்க மாட்டீங்க.